இப்போ எந்த ஆண்டு நடந்துட்டு இருக்கு? 2026. அப்போ பூமி தோன்றிய 2026 ஆண்டு தான் ஆயிருக்கா? இப்போ பூமி தோன்றி எத்தனை வருஷங்கள் இருக்கும்? பூமி தோன்றி பல மில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கணக்கு வச்சுக்கிறது வெறும் 2026 ஆண்டுகள் தான். சொல்றேன். இந்த பூமி தோன்றி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா நம்ம கணக்கு வச்சிருக்கிறது வெறும் 2026 ஆண்டு தான். இந்த உலகத்துல ஒரு புனிதமான ஒரு ஆத்மா இயேசு கிறிஸ்து தோன்றிய ஆண்ட பொது ஆண்டு அப்படின்ற அடிப்படையில கணக்கீடு பண்ணி டயோனிசிஸ் எக்ஸிசு பேர் என்னது? டயோனிசிஸ் எக்ஸிசு அப்படின்றவர் தான் கிபி 525ல இயேசு கிறிஸ்து பிறந்ததை அடிப்படையாக கொண்டு கிபி என்ற ஆண்டு கணக்கிட ஆரம்பிச்சு வைக்கிறார். இப்ப நம்ம உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கேலண்டருக்கு பேர் என்ன அப்படின்னா கிரிகோரியன் கேலண்டர். பேர் என்னது? இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்ற ஒரு அடிப்படையை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ மதத்துல போப்புன்னு சொன்னா பாதிரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில போப் கிரிகோரியன் அப்படின்றவர் தான் 1582ல என்ன செய்யறாரு? இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறையை கொண்டு வர்றாரு. அரசர்களை ஃபாலோ பண்ணி ஜூலியர் கேலண்டர் முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய மொத்த நாட்களை அடிப்படையாக கொண்டுதான் கேலண்டர் முறையை கணக்கீடு பண்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜூலியர் முறையில பிழைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஈஸ்டர் தினத்தை தான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? புனிதமாக கொண்டாடுவாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் என்ன செஞ்சாரு? உயிர் தெளிந்தார் அப்படின்றது தான் கிறிஸ்தவ மதத்தோட ஆழமான நம்பிக்கை. அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் என்னது? ஈஸ்டர் தினம். அந்த ஈஸ்டர் தினம் ஒரு வசந்த காலத்துல, அதாவது மார்ச் மாசத்துல கொண்டாடுவாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த மார்ச் மாசத்துல கொண்டாடக்கூடிய அந்த தினம் இந்த ஜூலியர் கேலண்டர் முறையை ஃபாலோ பண்ணி கொண்டாடும் பொழுது நாள் என்ன செஞ்சிருச்சு? தள்ளி போயிருச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் போப் கிரிகோரியன் அப்படின்றவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு 11 நாளை இந்த ஜூலியர் கேலண்டர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு புதிய முறையை கொண்டு வர்றாரு. அந்த கேலண்டருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிரிகோரியன் கேலண்டர் முறை. ஆக்சுவலா அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, செப்டம்பர் 2க்கு அடுத்து செப்டம்பர் 14 சொல்லிட்டாரு. கேலண்டர்ல என்ன செஞ்சாரு? ஒரு 11 நாளை தூக்கிட்டாரு. 11 டேஸ் என்ன செஞ்சாரு? தூக்கிட்டு கிரிகோரியன் கேலண்டர் முறையை கொண்டு வர்றாரு. ஏன்னா இந்த ஈஸ்டர் தினம் என்ன செய்யுது? தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த லீப் ஆண்டு கணக்கீடு முறை அப்ப இல்லாம இருந்துச்சு. இதற்கு முன்பாக இருந்த இந்த ஜூலியர் கேலண்டர் முறையில பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய நாட்கள் கணக்கீடுல பிழை இருக்குது. அதனால என்ன செய்யறாரு? கிரிகோரியன் கேலண்டர் முறையில செப்டம்பர் 2க்கு அடுத்த நாள் என்னவா மாத்துறாரு? செப்டம்பர் 14 மாத்திட்டாரு. 11 நாளை இந்த கேலண்டர்ல தூக்கிட்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட அறிவு எப்படி இருந்துச்சு? 11 நாளை தூக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையிலே 11 நாள் போயிருச்சு. அப்ப எங்களோட ஆயுசுல 11 நாள் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சாங்களாம். இந்த போப் கிரிகோரியன் அப்படின்றவர் கொண்டு வந்த இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறைய கத்தோலிக்க சமுதாயத்தை சேர்ந்த அந்த அரசர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளான இத்தாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகள்லாம் இந்த முறை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறைய இங்கிலாந்து அரசாங்கம் எப்ப ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 1752ல ஏற்றுக்கிறாங்க. அப்ப இந்தியாவும் இங்கிலாந்தோட காலனி ஆதிக்க நாடாக இருந்துச்சு. அப்ப இந்தியாவிலையும் இந்த 1752ல இருந்து கிரிகோரியன் கேலண்டர் முறையை நம்ம செஞ்சுட்டோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேலண்டர் முறையை கிறிஸ்துவ கத்தோலிக்க நாடுகள்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறையை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா உலகம் முழுமைக்குமான ஒரு பொதுவான நாள் தேவை. அப்படித்தானே? ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தா உலகம் முழுவதுக்குமான ஒரு பொதுவான நாள் தேவைப்படுங்க. அதனால இந்த போப் கிரிகோரியன் கொண்டு வந்த இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறைய எல்லா நாடுகளுமே இப்ப கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பல்வேறு கேலண்டர் முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு பொதுவான இப்ப இந்தியாவின் தேசிய பறவைன்னு என்ன சொல்லுவோம்? மயில். அது மாதிரி இந்தியாவுக்கான தேசிய நாட்காட்டியை அமைக்க வேண்டி ஒரு கமிட்டி ஏற்படுத்தினாங்க. அந்த கமிட்டியில வானியல் அறிஞராக இருக்கக்கூடிய மேக்நாத் சாஹா, ஒரு பேர் என்னது? மேக்நாத் சாஹா அப்படின்ற ஒரு விஞ்ஞானியோட தலைமையில ஒரு கமிட்டி ஏற்படுத்தி நமது இந்தியாவுக்கான தேசிய நாட்காட்டியை அமைக்க
என்ன செய்யறாங்க, ஒரு கமிட்டி போடுறாங்க. புகழ்பெற்ற இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய அரசர் யாருன்னா கனிஷ்கர். அவரோட ஆட்சி காலத்துல அவர் பெற்ற வெற்றியின் நினைவாக அப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட ஒரு கேலண்டர் முறை தான் என்ன அப்படின்னா சாகா கேலண்டர் முறை. அந்த கேலண்டர் முறையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மேக்நாத் சாகா என்ற கமிட்டி இந்த சாகா கேலண்டர் முறையை கொண்டு வராங்க. அப்ப இந்த கனிஷ்கர் கண்டுபிடிச்ச அந்த கேலண்டர் முறைய நம்மளோட இந்திய நாட்காட்டியின் அடிப்படையில மேக்நாத் சாகா கொண்டு வரும்பொழுது அந்த ஆண்டு கணக்கீடு எப்படி செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய இன்றைய ஆண்டோட 78 கழிச்சிடணும். ஏன்னா கிறிஸ்து பிறந்ததுக்கு 78 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த முறை கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப இந்த 78 என்ன செஞ்சிடணும், கழிச்சிடணும். அப்ப 2026ஓட 78 கழிச்சிட்டோம்னா வர ஆண்டுதான் இது இந்திய நாட்கத்தின் அடிப்படையில சாகா ஆண்டு. கழிங்க 1948. இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறைன்றது உலக நாடுகளுக்காக தான். நம்மளோட இந்திய நாட்டுக்கான ஆண்டு கணக்கீடு சாகா ஆண்டு அப்படின்ற அடிப்படையில 1948 தான் நம்மளுடைய ஆண்டு. சுதந்திரத்துக்கு அடுத்த ஒரு வருஷத்துல இருக்குமா? அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணும்போது தான் அது. இது இந்திய அரசாங்கத்தோட சக ஆண்டு கணக்கீட்டு அடிப்படையில இப்ப எந்த ஆண்டு நடந்துட்டு இருக்கு? 1948. மறைமலையடிகள் இருக்காங்கல்ல நம்மளோட கவிஞர், அவரோட தலைமையில ஒரு கமிட்டி போட்டு திருவள்ளுவர் பிறந்த தினத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம தமிழ்நாட்டுல ஆண்டு கணக்கீடு திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில திருவள்ளுவர் பிறந்த தினம் என்ன அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் திருவள்ளுவர் பிறந்ததாக அனுமானிக்கப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்பாகவே 31 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் பிறந்தனால அப்ப 31 என்ன செய்யணும், இன்றைய ஆண்டோட கூட்டிக்கணும். அப்ப 2026ஓட 31 கூட்டினா வர்றது என்னது, திருவள்ளுவர் ஆண்டு. கூட்டலாமா? 2057 அப்படின்றது என்னது, நம்ம தமிழ்நாட்டோட திருவள்ளுவர் ஆண்டு. இந்த திருவள்ளுவர் ஆண்டு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் இருக்குல்ல அதுல எல்லாம் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றதையும் என்ன செய்வாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறையை நம்ம உலக நாடுகளுக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்று ஃபாலோ பண்ணக்கூடியது என்னது, திருவள்ளுவர் ஆண்டு. அதே போல இந்தியாவுக்காக ஃபாலோ பண்ணக்கூடியது சாகா ஆண்டு. இதே போல ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? இப்ப அரபு நாடுகளான ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு சோலார் ஆண்டு அப்படின்ற ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பான்லாம் 1800க்கு பிறகுதான் இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. உலக வரலாற்றுல 11 நாளை காணாமனு மக்கள் போராட்டம் பண்ணக்கூடிய ஆண்டுலாம் எதுல நடந்திருக்கு, இந்த கிரிகோரியன் கேலண்டர் முறையில நடந்த ஒரு விசித்திரமான ஒரு வரலாறு. சரியா?